டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் சோர்ஸ் சிஸ்டம்லேருந்து டார்கெட் சிஸ்டம்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு நடுவில் நிறையா கம்ப்யூட்டர்ஸை தாண்டி போக வேண்டியது இருக்கும், நிறையா இன்டர்நெட் டிவைசஸை தாண்டி போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமை டிசைன் பண்ணும்போது நிறையா சேலஞ்சஸ் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். அது ஒவ்வொன்றும் என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிரான்ஸ்பேரன்சி சேலஞ்ச். அதாவது இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து யூசருக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரிய தேவையும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி இருக்குது. ஆக்சஸ் டிரான்ஸ்பேரன்சி இதில் என்ன சொல்லியிருக்காங்க, யூசர் டஸ் நாட் நீட் டு நோ ஹவு ரிசோர்ஸ் ஆர் ஆக்சஸ்டு, லோக்கலில் இருக்கா ரிமோட்டில் இருக்கா அந்த சர்வர் எங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அவங்களால லாகின் பண்ண முடியணும், டிரான்சாக்ஷன் பண்ண முடியணும், அவங்களால யூஸ் பண்ண முடியணும். சர்வர் எங்கே இருக்குது, ஃபைல்ஸ் எங்கே இருக்குது, எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து டேட்டா வருது, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. லொக்கேஷன் அதே மாதிரி தான், லொக்கேஷன் டிரான்ஸ்பேரன்சியும் அதே தான். அடுத்தது ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்பேரன்சி. அதாவது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க் டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேங்க் டேட்டாபேஸ் வந்து மல்டிபிள் காப்பீஸ் இருக்கும், மல்டிபிள் லொக்கேஷனில் மல்டிபிள் காப்பீஸ் இருக்கும், நிறைய ஃபால்ட் டாலரன்ஸ் டெக்னிக்காக. அப்போ ஒரு யூசர் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய டேட்டா வந்து மல்டிபிள் பிளேசஸில் காப்பி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. இது ஒரு சேலஞ்ச். அடுத்தது கன்கரன்சி டிரான்ஸ்பேரன்சி. பல யூசர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டியே தெரியக்கூடாது, ஸ்லோ ஆகிறது, இந்த மாதிரி எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து யூசருக்கு தெரிஞ்சிடும் இது கன்கரன்சி, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது ஃபால்ட் டாலரன்ஸ். சிஸ்டம் வந்து பல நேரங்களில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் பின்னாடி அதாவது பேக் எண்டில் இருந்து மெயின் சர்வர் ஃபெயில் ஆனாலும் டக்குன்னு பேக்கப் சர்வர் வந்து ஆன்லைன் வந்துடணும். யூசருக்கு வந்து அந்த ஃபால்ட் நடந்ததோ பிரைமரி சர்வர் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் பேக்கப் சர்வர் ஆன் ஆனது எதுவுமே யூசருக்கு தெரியக்கூடாது. யூசர் ஆங்கிலேருந்து இது எல்லாமே மறைச்சி யூசருக்கு வந்து ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இந்த டிரான்ஸ்பேரன்சி சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஒரு சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்பர் ஆஃப் யூசர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாகும் போது நம்ம சிஸ்டம் வந்து ஈஸியாக ஸ்கேல் அப் பண்ண முடியணும், ரிசோர்ஸை ஆட் பண்ண முடியணும். ஆட் பண்ணும்போதும் நமக்கு டேட்டாவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி யூசருக்கும் வந்து சிஸ்டம் க்ரோ ஆகிறது தெரிய தேவையில்லை. ஸோ அதை ப்ராப்பராக ஸ்கேலிங்கை ஹேண்டில் பண்ணுறது ஒரு முக்கியமான இஷ்யூ. தேர்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டிவைசஸை தாண்டி தான் வரணும், நிறையா கம்ப்யூட்டர்ஸை தாண்டி வரணும். ஸோ நமக்கு வந்து நிறையா ரிசோர்ஸ் உள்ளே இருக்கும். ஒரு சில ரிசோர்ஸ் பக்கத்துலேயே இருந்தாலும் ரொம்ப நேரம் ஐடியலாக இருக்கலாம், இல்லை ஒரு சில ரிசோர்ஸ் தூரத்தில் இருந்தாலும் எந்நேரமே எங்கேஜாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த ரிசோர்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ குயிக்காக யூசருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறது இன்னொரு சேலஞ்ச். அடுத்தது சிங்க்ரனைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நோடில் இருந்து 2 யூசர் இருக்காங்க, 2 நோடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நோடு 1ல் யூசர் 1, நோடு 2ல் யூசர் 2. இவங்க 2 பேருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறாங்க. அந்த பிரிண்ட் டாக்குமெண்ட்டில் கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நோடு 1ல் கிளாக் டைம் வேறு காட்டுது, நோடு 2ல் கிளாக் டைம் வேறு காட்டுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டேட்டா வந்து தப்பாக வருது. இந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் இஷ்யூலாம் வரக்கூடாது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாக் சிங்க்ரனைசேஷன், எல்லா நோடோடைய கிளாக் சிங்க்ரனைசேஷனும் ப்ராப்பராக இருக்கணும். இல்லைனா ஒரு சில சினாரியோவில் வந்து டேட்டா ரொம்ப தப்பாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நோடு 1லேருந்து நோடு 5க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நோடு 2 நோடு 3 தாண்டும் போது நோடு 3ல் டைம் ஒரு நாள் முன்னாடி டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த ட்ராவல் டைமை பார்த்தீங்கன்னா நோடு 1லேருந்து நோடு 2க்கு இன்றைக்கி போயிருக்கோம், நோடு 2லேருந்து நோடு 3க்கு நேத்திக்கு போயிருக்கோம், மறுபடியும் நோடு 3லேருந்து நோடு 4க்கு நேத்திக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ப்ராப்பரான டேட்டா வராது. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணோன்னா கிளாக் சிங்க்ரனைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ரேரஸ்ட் அக்கேஷனில் வந்து ஃபால்ட் ஃபெயிலியர்ஸ் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்கும்போதோ நடக்கிறதுக்கு முன்னாடியோ நம்மளோட சிஸ்டம் வந்து அதுக்கு உண்டான சிம்டம்ஸை கவனித்து ஃபால்ட் நடக்க போகுதுங்கிறத கவனித்து டக்குன்னு பேக்கப் சர்வரை வந்து லைவ் கொண்டு வந்துடணும். மெயின் சர்வரை வந்து இமீடியட்டாக மறுபடியும் ரெக்கவர் பண்ணி மறுபடியும் மெயின் சர்வரை எவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் அப் பண்ண முடியுமோ அப் பண்ணணும். இந்த மாதிரி ஃபால்ட் டாலரன்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ஒரு பெரிய சேலஞ்ச்.
செக்யூரிட்டி சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் நம்ம வந்து நிறைய நோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில இடங்களில் செக்யூரிட்டி டைட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு சிஸ்டமில், ஒரு சர்வரில், இல்லை ஒரு நோடில், இல்லை ஒரு இன்டர்நெட் டிவைஸில் சின்ன வல்னரபிலிட்டி, அதாவது சின்னதாக இன்ட்ரூட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலோ, ஏதோ ஒரு பக் இருந்தாலோ ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸோ இன்ட்ரூடர்ஸோ உள்ளே புந்து டேட்டாவை எடுக்க முடியும், மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் போது என்டையர் நெட்வொர்க்கையும் செக்யூராக கொண்டு வர்றது ஒரு முக்கியமான சேலஞ்ச். அடுத்தது கம்யூனிகேஷன், முக்கியமான ப்ராசஸ் இது. இதில் என்னென்னா முக்கியமான பாயிண்ட் வந்து லேட்டன்சி. எவ்வளோ தூரமாக இருக்கிற சிஸ்டமாக இருந்தாலும், இல்லை எத்தனை சிஸ்டமை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் போனாலும் நமக்கு அந்த லேட்டன்சி ரொம்ப டிலே ஆகக்கூடாது. அந்த லாங் டிஸ்டன்ஸ்னால மெசேஜ் லாஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். அடுத்த சேலஞ்சு ஹெட்ரோஜெனிட்டி. ஸோ மல்டிபிள் சிஸ்டம்ஸுங்கிறதுனால நம்ம வந்து எல்லா சிஸ்டமும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும், இல்லை ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. விண்டோஸ் இருக்கலாம், லினக்ஸ் இருக்கலாம், மேக் இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் டிவைசஸ்னால் அதுக்குண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டைவர்ஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கும். நம்மளுடைய சிஸ்டம் வந்து இந்த எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கம்பேட்டிபிளாக இருக்கணும், அந்த மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ அதனால் மேபி அது ஒரு சொல்யூஷனாக ஒரு யூனிஃபார்ம் இன்டர்ஃபேஸ் மூலிமா மிடில்வேர், எல்லா வகையான சிஸ்டமுக்கும் ஒரு காமன் மிடில்வேர் வந்து ரெடி பண்ணால் அது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். அடுத்த சேலஞ்ச் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நம்ம ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸ் மல்டிபிள் பிளேசஸில் இருக்குது அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் யூசர் ஒன்று வந்து ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம சிஸ்டமே டேட்டா பேஸ் ஒன்றை கான்டாக்ட் பண்ணி விடுது, அவங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கிது. மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு வேற ஒரு டேட்டா தேடும்போது, அது ரிலேட்டடான டேட்டா தேடும்போது டேட்டா பேஸ் 2 தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி டேட்டா பேஸ் 2வை ஸ்விட்ச் பண்ணி விடுது. ஆனால் டேட்டா பேஸ் 2வும் ஒன்றும் சிங்க்ரனைசேஷனாக இல்லை. அப்போ என்ன ஆகுது, நமக்கு வேறு டேட்டா கிடைக்குது. ஸோ ஒரே யூசர் லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணுறதுக்கு நடுவில் 2 டிஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் டேட்டா வரக்கூடாது. 2 டேட்டா பேஸில் எத்தனை டேட்டா பேஸ் இருந்தாலும், எத்தனை ரெப்ளிகேட்டட் டேட்டா பேஸ் இருந்தாலும், நமக்கு எல்லா டேட்டா பேஸ்லேயும் டேட்டா ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபைனல் சேலஞ்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு சில பாயிண்ட்டுடைய காம்பினேஷனாக தான் இருக்கும். கம்யூனிகேஷன் டிலே இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ், இந்த மாதிரி ஃபால்ட் டாலரன்ஸ் மெக்கானிசம்லாம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான சேலஞ்சஸ்.